அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு வந்துங்க, ஒட்டஞ்சத்திர ரோட்டில் ஃபேமஸான கோயில் மாம்பாறை முனியப்பன் கோயிலில் ஒரு பூஜை போட்டு நம்ம ஒர்க்கையும் முடிச்சாச்சுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்கையும் முடிச்சாச்சுங்க. கோயில் பூஜையிலும் நம்ம அட்டன் பண்ணி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சைட்டு பார்க்குறோம். இதாங்க மாம்பாறை முனியப்பன் கோயில் ஆப்போசிட்டுங்க. கோயிலில் நம்ம பூஜையும் போட்டு முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 அடிங்க போர்டுங்க. இதான் போர்டுக்கு பக்கத்தில் ரெடிமேட் காம்பவுண்டுங்க. இது ஒரு மண்டபம், புது மண்டபம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6-7 மாதம் தான் ஆச்சு கட்டி முடிச்சு. இது ரெடிமேட் காம்பவுண்டு போட சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுருந்தா ஃபோன் பண்ணி கூப்பிடல, நேரடியாக நம்ம கம்பெனிக்கு விசிட் பார்த்து நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அடுத்த நாளே நம்ம போட சொல்லி அட்வான்ஸு சாமி மட்டும் வாங்கியாச்சுங்க. இதில் என்ன சிறப்புனா பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் நம்ம லேபர்ஸு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்ணோம். எல்லா நாளும் மத்தியானம் நம்மளுக்கு சாப்பாடு நல்லபடியாக ஃப்ரீயாகவே இந்த மண்டபத்தில் கிடச்சிருச்சுங்க. அதனால் இந்த ஏரியாவில் பக்கத்தில் நம்மளுக்கு ரெடிமேட் காம்பவுண்டு கிடைக்கணுன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடிமேட் காம்பவுண்டு போட்டாச்சுங்க. இந்த கோயிலில் வெஜ்ஜு சாப்பாடு இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பாடு. அதனால் நம்ம இந்த மாம்பாறை கோயிலில் அடுத்தடுத்து வேலை கிடைக்கணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ ரெடிமேட் காம்பவுண்ட் பற்றி பார்க்கலாங்க. 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி போஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா 6 அடி ஸ்லாப்புங்க. அதில் நான் தான் ஒரு டிசைன் கொடுக்க சொன்னேன். டிசைன் இந்த மண்டபத்துக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஒரு டாப் டிசைன் கொடுக்க சொன்னேன். இது அலை டிசைனுங்க. இதுக்கு பெயிண்டிங் கலர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது நிறைய இடத்துல நம்ம அந்த அலை டிசைன் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி பற்றி நான் சொல்லிக்கிற கேட்டுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டினா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பீஸ் எடுத்த ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டுன்னா கம்பல்சரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம டிரான்ஸ்போர்ட் வச்சு மாற்றிக்கலாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா க்யூரிங். நம்ம ஸ்லாபும் போஸ்ட்டும் 15 நாள் நம்ம க்யூரிங் கொடுத்தா ஃபஸ்ட் குவாலிட்டியோட ஜாயின் ஆகிருங்க. பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம மேனுஃபேக்சரிங்லேயும் இந்த ஃபிக்ஸிங்லேயும் ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம செய்யறதுனால நம்ம புது கிளைண்ட்டு நம்ம ஆர்டர் கொடுக்கறது இல்லைங்க. அடுத்த கொடுத்தவங்களே நம்மளை நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது ஃப்ரண்ட் சைடுங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 அடி போஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போஸ்ட், 6 ஸ்லாப்பு. 6 ஸ்லாப்பில் 5 ஸ்லாப் லைனு, மேலே டாப் ஸ்லாப் நம்மளுக்கு டிசைன் கொடுத்தாச்சுங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் 6 அடிக்கு ஒரு பில்லர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அது பேக்கரி மாதிரி ரெண்ட்டுக்கு கடை விட்டுருக்காங்க. அதில் ஒரு 5 அடி கேட்டு நம்ம விட்ருக்கோம். 150 அடி. இது நம்மளுக்கு 2 நாள் முடிக்கிற வேண்டிய வேலை நம்ம 4 நாளாக நின்று பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டாக. எதனாலனா இந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் வச்சு நம்மளும் கன்சல்டிங் பண்ணி இந்த பவுண்ட்ரி எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல லெவல் கடத்தணும்னு சொல்லி பார்த்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம போர்டுங்க. ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் சுவர், சிவகுமார் இன்ஜினியர், 9786419066ங்க. அனதர் நம்பர் நம்ம விசிட்டிங் கார்டில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்க. இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் நாமக்கல், திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். காரணம் நம்ம டபுள் போஸ்ட் கொடுத்துருவோங்க. அதனால் நம்ம டபுள் போஸ்ட் கொடுக்குறோன்னா ஈஸ்ட் சைடோட பேலன்ஸ் ஈஸ்ட் சைடு தாங்கிக்கிடும், வெஸ்ட் சைடில் பேலன்ஸ் வெஸ்ட் சைடில் தாங்கிக்கிடுங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடில் நான் காட்டன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நீட்டாக நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டில் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம், டபுள் சைட் பேக்கிங் கொடுத்துறோம். அதனால நம்ம மழை காலத்துலேயோ காற்று காலத்துலேயோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மரம் எவ்வளோ அதிகமாக ஆடுதுன்னா, ஆடி மாதம் காற்று, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம மழை பெய்கிற டைமில் இது எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த போஸ்ட்டு பேக்கிங் கொடுத்துட்றோம். எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்த ஆர்டரு இந்த மண்டபத்து மூலியம் நம்மளுக்கு வரும்னு 100% நம்ம சொல்கிறோம். எதனால்னா ஒர்க்கபிலிட்டி நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபோன் பண்ணி அவங்கள நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசணும். நாங்கள் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நல்லபடியாக முடிச்சிருக்கீங்களா, அடுத்த ஆர்டர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்கள், ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ரீயூஸ்னால் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாருங்கள், 21 அடிக்கு நம்ம கேட் விட்டாச்சு. கேட் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
சைடு வந்து 150 அடி ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து 30 அடி ஃபிட் பண்ணியாச்சுங்க. எல்லாமே 8 அடி போஸ்ட்டுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் பார்த்திங்க 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. காஸ்ட் வைஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோ பிளாக்கோ நம்ம செங்கல் வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல வெறும் 30,000 வேலை முடிச்சிடும். இது பாருங்கள், ஹாலோ பிளாக் செங்கல் வச்சு கட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வந்திருக்குங்க. இது வெறும் 60,000 வேலை முடிச்சாச்சு. 2. மூணாவது பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸுங்க. இப்போ இருக்க சூழ்நிலை கால சூழ்நிலையில் இன்ஜினியரு மம்டி வேலை இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகும். இது ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் குயிக் ப்ராசஸுங்க. 3 நாள் நம்ம ஒர்க்கு முடிச்சாச்சு. 4வது நாள் பேக்கிங்கில் முடிச்சாச்சுங்க. இது 2 நாள் முடிக்க வேண்டிய வேலை 4 நாள் எதுக்கு பண்ணியிருக்கோங்க. இடம் வந்து ரொம்ப இடஞ்சலான ஏரியாங்க. நம்ம ஜேசிபி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மட்டம் அடிச்சு கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பேக்கரி. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் நம்ம நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. அடுத்தடுத்த ஆர்டரு இந்த சரௌண்டிங்லேயே கிடைக்கணும்னு கும்பிட்டுருக்கோம். அடுத்தடுத்த ஆர்டரு நல்லபடியாக கிடைக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் பேக் சைடும் நான் காட்டிட்டேங்க. எவ்வளோ நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இது 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.